முச்சங்கம் கூட்டி முதுப்புலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாகச் சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்களெல்லாம் அமைத்த பெருமாட்டி வேண்டுகின்ற பொழுதெல்லாம் விளைகின்ற நித்திலம் தோண்டுகின்ற பொழுதெல்லாம் சுரக்கின்ற என் நம் அன்னை தமிழை இந்த அரங்கில் நான் வணங்கி மிகுந்த மதிப்பிற்குரிய மாவட்ட ஆளுநர் திரு முத்தையா பிள்ளை, மாநாட்டினுடைய தலைவர் டாக்டர் மகிழன், டாக்டர் நந்தகுமார், நான் மதிக்கும் திரு ஐயா ஆறுமுக பாண்டியன் அவர்கள், அனைத்து ரொட்டேரியன்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாளில் நான் இந்த ஆண்டில் நினைவுபடுத்த விரும்பும் உங்களிடம் கோரிக்கைவதும் உள்ளபடியே மார்ச் 4ஆம் தேதி என்றுதான் எனக்கு நான் நாள் குறித்து கொண்டேன். இந்த மாதம் எனக்கு வெளிநாட்டு பயணங்கள் இருந்தது. எனவே இந்த நிகழ்வுக்கு வர முடியாது என்கின்ற நிலைதான் சலீம் அவர்கள் பரிந்துரைத்திருந்தார்கள். என்றாலும் நான் ஒரு பயணத்தை எப்படி மாற்றி வைப்பது என்கின்ற ஒரு தயக்கம் இருந்தது. ஆனால் நிறைவாக சொன்னார்கள், இந்த மாநாடு திரு சுகதேவ் அவர்களும் முன்னின்று நடத்தியிருக்க வேண்டிய ஒரு மாநாடு, ஒரு வார்த்தை சொன்னார்கள். நான் எல்லா நிகழ்வுகளையும் மாற்றி வைத்துவிட்டு இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். ஒரு மரபை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த ஆண்டிலிருந்து என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லா மாநாடுகளிலும் அந்த ஆண்டு ரோட்டரியிலிருந்து யார் இந்த உலகை விட்டு நீங்கினார்களோ அவர்களினுடைய நினைவுகளையும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். நேற்று செய்துவிட்டீர்கள். அதற்காக உங்களை நான் போற்றுகின்றேன், உண்மையிலேயே நான் வாழ்த்துகின்றேன். ஏனென்றால் நம்மோடு நடக்கிறவர்களை, நம்மோடு இணைந்து படிக்கிறவர்களை நினைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பண்பு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற அந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டதும் சுகதேவ் அவர்கள்தான் என் கண்முன்னால் நின்றார்கள். எங்கள் மாவட்டம் எல்லோரும் மெத்த படித்த மாவட்டம் தான். 100% படித்தவர்கள் என்கின்ற பெருமையுடைய மாவட்டம் எங்கள் மாவட்டம். ஆனால் 100% படித்த எங்கள் மாவட்டம் தான். நான் அந்த மாவட்டத்துக்காரன் என்பதால் யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அறியாமை அதிகம் நிறைந்திருக்கிற ஒரு மாவட்டமாகவும் இருக்கிறது என்று நான் சொல்லிக் கொள்வது உண்டு. மதம் பிரிக்கிறது, சாதி பிரிக்கிறது, அரசியல் பிரிக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்று அதிகமாக பிரிக்கிறது. மனிதர்களுக்குள் பல்வேறு உரையாடல்கள் இருக்கின்றன. தங்கள் சாதியினரை சந்திக்கின்ற பொழுது ஒரு உரையாடல், தங்கள் மதத்தவரை சந்திக்கின்ற பொழுது ஒரு உரையாடல், ஏனையவர்களை சந்திக்கின்ற பொழுது இன்னொரு உரையாடல் என்று பல்வேறு உரையாடல்களை அன்றாட வாழ்வுக்கு கட்டமைத்து வைத்திருக்கிற ஒரு துயரத்தின் காலத்தில் நிற்கிற அந்த மாவட்டத்தில் ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து வந்து அத்தனை சமூகத்தவர்களையும் இணைக்கின்ற ஒரு ரொட்டேரியன் ஆளுமையாக சுகதேவ் இருந்தார் என்பதுதான் அவருக்கான தனிச்சிறப்பு. மிகப்பெரிய ஒரு கரவொலியை அந்த மா மனிதருக்காக நீங்கள் இந்த அரங்கிலே பதிவு செய்ய வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது இந்த ரோட்டரி அமைப்பினுடைய வாழ்வு நெறியாகவும் நான் பார்க்கின்றேன். எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் பிரிவினைகளுக்கு நாம் உட்பட்டிருந்தாலும் கூட இந்த அரங்கில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு ஆலயத்தில் தான் நின்றிருந்திருக்க வேண்டும். ஆயினும் அந்த ஆலயத்தில் இருக்கின்ற மகத்துவத்திற்கு இணையான, அதைவிட மேலான ஒரு மகத்துவத்தை இந்த அரங்கில் பார்க்கின்றேன். காரணம், வெளியில் ஒருவேளை மதம் பிரிக்கலாம், வெளியில் ஒருவேளை ஜாதி பிரிக்கலாம், வெளியில் ஒருவேளை அரசியல் பிரிக்கலாம், வெளியில் ஒருவேளை படிநிலை பிரிக்கலாம். ஆனால் இந்த அரங்கிற்குள் ரோட்டரி என்கின்ற அமைப்பிற்குள் குறைந்தபட்சம் அது பிரிக்கவில்லை என்பது உங்களுக்கு நீங்களே கரவொலி எழுப்பி, உண்மையிலேயே பெரிய கரவொலி எழுப்பி இந்த காலத்தின் சான்றாக நீங்கள் அதை பதிவு செய்ய வேண்டும். வாழும் ரோட்டரியாக இருக்கிறீர்கள். வாழும், மன்னிக்கவும், ரோட்டரி என்பது வாழும் யாதும் ஊரையாக இருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றால் ஏதோ ஆப்பிரிக்கக்காரர்கள் நமக்கு நண்பர்கள், அமெரிக்கக்காரர்கள் நமக்கு நண்பர்கள், ஜெர்மானியர்கள் நமக்கு நண்பர்கள் என்பது மட்டும் அல்ல. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றால் இன்று எனக்கு திருநெல்வேலியில் ஒரு பிரச்சனை என்றால் எனக்கு ஆறுமுக பாண்டியன் ஐயா இருக்கிறார்கள், முத்தையா பிள்ளை அவர்கள் இருக்கிறார்கள். தேவகோட்டையிலே ஒரு பிரச்சனை என்றால் எனக்கு சேவியர் அவர்கள் இருக்கிறார்கள். சென்னையிலே ஒரு பிரச்சனை என்றால் டாக்டர் நந்தகுமார் இருக்கிறார்கள். இதுதான் வாழுகின்ற யாதும் ஊரே யாவரும் கேளீர். Therefore Rotary is the living யாதும் ஊரே யாவரும் கேளீர். It's an experiential existence. வாழ்கின்ற ஒரு அனுபவம் இல்லையா? ஆக யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை இந்த அமைப்பே சான்றாக இருக்கிறது. இதை ஒரு பொது நெறியாக இன்று மாற்றுங்கள், உணரச் செய்யுங்கள். ஓ, நாமும் இப்படி நல்லவர்களாக இருக்கிறோமா
என்பதை நீங்கள், மனிதர்கள் நல்லவர்கள் தான். உலகம் முழுவதும் மனிதர்கள் நல்லவர்கள் தான். நல்லவர்களா கெட்டவர்களா? மனிதர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா? மிக நல்லவர்களா மிக கெட்டவர்களா? மிக நல்லவர்கள். சில நேரங்களில் நாம் தவறு செய்கின்றோம், அவ்வளவுதான். மனிதர்கள் அடிப்படையில் நீங்கள் நான் யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்பதனுடைய அடிப்படையே மனிதர்களாகிய நாம் அடிப்படையில் நல்லவர்கள், தீயவர்கள் அல்ல. யாரும் காலையில் எழுந்திருக்கின்ற போதே இன்று 10 போய் பேசிவிட வேண்டும் என்று தீர்மானம் எடுத்துக்கொண்டு எழுந்திருப்பது இல்லை. இன்று 5 பேரை பார்த்து வஞ்சகம் கொள்ள வேண்டும், வீழ்த்த வேண்டும் என்றெல்லாம் முடிவெடுத்துக் கொண்டு யாரும் காலையில் எழுந்திருப்பது இல்லை. எல்லோரும் நல்லவர்களாகத்தான் இருக்கின்றோம். நான் அடிக்கடி சொல்வேன், இப்பொழுதெல்லாம் நமக்கு நேச்சுரல்ஸ் போன்ற சலான்ஸ் எல்லாம் வந்திருக்கிறது. நான் சிறுவனாக இருந்த பொழுதெல்லாம் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய முடி திருத்துகின்ற அந்த கலைஞரிடம் தான் நான் போவோம். என்ன தைரியத்தில் நாம் நம்முடைய கழுத்தை கொடுத்தோம், அவரிடம் தலையை கொடுத்தோம். அரை மணி நேரம் நம்முடைய கழுத்து அவருடைய கையில் தானே இருக்கிறது இல்லையா? மானுட வரலாற்றில் எந்த ஒரு முடிதிருத்தும் கலைஞனாவது யாருடைய கழுத்தையாவது அறுத்ததாக வரலாறு உண்டா? அந்த கலைஞர்களுக்கு ஒரு கரவொலி கொடுங்கள். காரணம், மானுடத்தின் நம்பிக்கையாளர் நாம் எல்லோருமே. மனிதர்கள் தீயவர்கள் அல்ல, மனிதர்கள் நல்லவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள், அடிப்படையில் அவர்கள் உயர்ந்தவர்கள் மனிதர்கள். நான் வாழ்வில் கற்றுக்கொண்டது கூட மனிதர்களிடமிருந்து தான் அதிகமாக கற்றுக்கொண்டிருக்கிறேன். மனிதர்கள் நல்லவர்களாக இருந்ததால் தான் அந்த கற்பிதம் எனக்கு வாழ்வு நெறியாகவும் மாறி இருக்கிறது. நான் 91 ஒரு ஃபாதராக மாறினேன். அந்த ஊர், நான் எனக்கு பொறுப்பு தரப்பட்ட அந்த ஊர் என்பது சற்று கடினமான ஊர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஃபாதருங்களை எல்லாம் அடிக்கிறது ரொம்ப சாதாரணம். அடி சாதாரணமாக நடக்கும். ஏன்னா மக்கள் உரிமை எடுத்துக் கொள்வார்கள், உரிமை எடுத்து அடிப்பாங்க. எங்க ஃபாதரை அடிக்காம வேற யாரை அடிக்கிறது? மற்ற ஏனைய தமிழகத்தின் பகுதிகளில் அது இல்லை. எனக்கு முன்பு இருந்த ஃபாதரை அடித்து, கடுமையாக அடித்து விரட்டி அந்த ஊரே 1.5 ஆண்டுகள் கோயில் பூட்டப்பட்டிருந்தது. கோயில் பூட்டப்பட்டிருந்த ஊருக்கு நான் பொறுப்பேற்க செல்கிறேன். எனக்கு வயது 25.5, இளம் வயது. ரத்தம் அப்போது எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு சூடான, கடுமையாகத்தான் ஊரில் நடந்து கொண்டேன். அவர்கள் அங்கு நிறுவி வைத்திருந்த அத்தனையும் உடைத்து மாற்றி அமைத்தேன். ஆனாலும் என்னை அவர்கள் அடிக்கவில்லை, என்னை சகித்துக் கொண்டார்கள். அங்கு நான் 2 விஷயங்களை கற்றுக்கொண்டேன். அதில் அந்த ஊரை விட்டு நான் புறப்படுகின்ற பொழுது பனையேறுகின்ற ஒரு தொழிலாளி அழுக்கு ஆன ஒரு வேட்டி அணிந்து கொண்டு என்னிடம் வந்தார். வந்து, வணக்கம் ஃபாதர் அப்படின்னார். வணக்கம். இந்த ஊருக்கு வந்து அடி வாங்காம போறது நீங்க தான் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நீங்க ரொம்ப நல்லவர்னு நினைக்காதீங்க அப்படின்னார். ஒரு பஞ்ச் வைக்கிறார். ஏன் நீங்க அடி வாங்காம போறீங்கன்னா, இந்த ஊரில் படித்தவனையும் படிக்காதவனையும், வெள்ளை வேட்டி கட்டினவனையும் அழுக்கு வேட்டி கட்டினவனையும் உட்கார சொல்லி பேசிய முதல் ஃபாதர் நீங்கள். அதனால் நீங்கள் அடி வாங்காமல் போகிறீர்கள். மனிதர்கள் அடிப்படையில் அன்பை எதிர்பார்க்கிறார்கள். நாம் பல நேரங்களில், நான் ரோட்டரி அன்பர்களுக்கு சொல்வது உண்டு, நீங்கள் நல்லதை செய்கிற பொழுது, நிறைய நல்லதை செய்கிறீர்கள், இன்னும் ஒரு படி உங்களை உயர்த்தி கொண்டு ஏழை எளிய மக்களை மேடை ஏற்றாதீர்கள். ஏற்றாமலேயே நீங்கள் செய்தீர்கள் என்றால் இன்னும் உயர்ந்தவர்களாக மாறுவீர்கள். காரணம், இந்த உலகில் நாம் மனிதர்களுக்கு எல்லோரையும் பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் ஆக்க முடியாது. எல்லோருடைய வாழ்விலும் ஒளியேற்றி வைக்க முடியுமா என்றால் ஒருவேளை நம்மால் முடியாது. ஆனால் எல்லா மனிதர்களும் மதிக்கப்படுகிறார்கள் என்பதை உணர வைக்க முடியும். அதை நாம் செய்யவில்லை என்றால் வேறு யார் செய்வது? So it is the dignity that people expect. It is that you are respected fundamentally. இதைத்தான் நான் மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன். அதே ஊரில் தான் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு ஆண்டு காலம் முளகுமூடு என்கின்ற ஊரில் இருந்து விட்டுத்தான் அந்த ஊருக்கு சென்றேன். அந்த ஊரில் ஏற்கனவே எனக்கு கோபம் என்றால் முன்னாடி இருந்த ஃபாதரை அடிச்சுட்டாங்கிற கோபம். ஆனால் என்னுடைய முதல் அந்த உரை என்பதே ஆவேசமான ஒரு அனல் பறக்கும் ஒரு பேச்சு. பல நேரங்களில் இளைஞர்களாக இருக்கிற பொழுது நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கும் அல்லவா, இந்த உலகத்தை நம் காலத்திலேயே மாற்றிவிடலாம், 5 ஆண்டுகளில் ஊரினுடைய தலைவிதியே நாம் தலைகீழாக மாற்றிவிடலாம் என்று. அப்படித்தான் நானும் 25 வயதில் இருந்தேன். ஆவேசமான பேச்சு, அக்கிரமத்தின் சங்கிலிகளை அறுத்து விடு, அழுத்தி இருக்கும் நுகத்தடிகளை இறக்கு என்றெல்லாம் அப்படி ஆவேசமாக பேசி 45 நிமிடங்கள் நான் ஒரு மிகப்பெரிய உரை நிகழ்த்தியதாக எனக்கு நானே ஒரு பாராட்டு உள்ளுக்குள் சொல்லிக் கொண்டேன். முடிஞ்ச பிறகு ஒரு வயசானவர் தான் வந்தார். வணக்கம் ஃபாதர்,
சோஸ்திரம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். வணக்கம் ஃபாதர், ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே, சொல்லுங்கய்யான்னு சொல்லி கொஞ்சம் உஷாராயிட்டேன். ஏன்னா காம்ப்ளிமெண்ட் வரலைங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபாதர், எங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை ஃபாதர், உடலில் நிறைய பிரச்சனை ஃபாதர், மனசில் நிறைய பிரச்சனை ஃபாதர், குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை ஃபாதர், கோயிலுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு வரோம் ஃபாதர். ஏன்னா கோயிலுக்கு வர்றது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு வரோம். இங்கே வந்தால் நீங்கள் புதுசாக சவால்களை எல்லாம் வைக்கிறீங்க ஃபாதர், எங்களால் தாங்க முடியாது ஃபாதர். அப்படி சொல்லிட்டு பொலேர்னு ஒரு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி ஒரு அரை அரைஞ்சிட்டு போனார் பாருங்க. அரைன்னா அரைஞ்சல அவங்க சொல்லாலும் முடிஞ்சா ஃபாதர் கொஞ்சம் ஆறுதலாக பேசுறதுக்கு கற்றுக்குங்க ஃபாதர் அப்படின்னு போயிட்டே இருந்தார் பாருங்க. 10 ஆண்டுகள் என்னுடைய கல்லூரி கற்றுத்தராததை, என் இளங்கலை முதுகலை உயர்நிலை படிப்புகள் கற்றுத்தராததை ஒரு ஏழை எளிய படிக்காத ஒரு மனிதர் எனக்கு கற்றுத்தந்து விட்டு சென்றார். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது ஒரு திறந்த மனம். எல்லோரிடமிருந்தும் கற்றுக்கொள்வது, மிக குறிப்பாக எளிய மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது. எளிய மனிதர்களை நீங்கள் பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், அவர்களுடைய செயல்களை பாருங்கள், நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அதே போலத்தான் என்னுடைய ஊர். இந்த ரோட்டரி அமைப்பில் எனக்கு மகிழ்ச்சி என்னவென்றால், குமரி மாவட்டத்திலேயே கடைக்கோடி கிராமத்திலிருந்து வருகின்றவன் நான். இந்த ஊரிலிருந்து இப்படிப்பட்ட ஒருவன் வர முடியுமா என்று கூட எண்ணுகின்ற அளவுக்கு காட்டுப்பயல்களிலுடைய பகுதி எங்கள் பகுதி. அப்படி ஒரு கடுமையான பகுதி. அந்த ஊரிலிருந்து இன்று ரோட்டரியில் நான் பலரை பார்க்கிறேன். அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. That Rotary has become very inclusive. உண்மையிலேயே நீங்கள் ஒரு கரவொலி இந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்பவே நீங்கள் கொடுக்கணும். Rotary has democratized itself. It has become very inclusive. I mean profoundly inclusive. I am very happy. ஏன்னா எங்கள் ஊரிலிருந்தே எங்கள் ரோட்டரியில் பார்க்கிறேன், நம்பாளியிலிருந்து பார்க்கிறேன், புதுக்கடையிலிருந்து பார்க்கிறேன், நித்திரவிளையிலிருந்து பார்க்கிறேன். You have democratized the society. You have included everyone. Hats off to you. Now coming back, கல்ஃப் வார் நடக்கிறப்போ நான் அப்போ எனக்கு ஜேர்னலிஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஃபாதராக தான் சர்ச்சில் இருக்கிறேன். இது எளிய மனிதர்களிடம் கற்றுக்கொள்வதை, அதைத்தான் நான் அடிப்படையில் இந்த நாளில் வலியுறுத்துவதற்காக நான் சொல்லுகிறேன். சரி, இந்த கல்ஃப் வார் இந்த மேட்டரை பற்றி நம்ம ஊர் பாட்டிங்க எல்லாம் தாத்தாங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு ஒரு பேட்டி எடுக்கலாமேன்னு என் கிராமத்துக்கு போய் ஒரு வயசான பாட்டி, 75 வயசு இருக்கும். பாட்டி, உங்களை ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னு. பேட்டின்னா ஒன்று அதுவே தெரியல உங்களுக்கு. நான் கேள்வி கேட்பேன், நீ பதில் சொல்லணும், அவ்வளோதான். ராஜா, நீ கேட்டால் நான் பதில் சொல்லாமல் இருப்பேன். நீ அவங்க எங்கள் பிள்ளை இல்லை, கேளு அப்படி. ஒரு கேள்வியை கேட்க முடியாதுல்ல, பல கேள்வி கேட்கணும் இல்லை பேட்டின்னா. சூப்பர் கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியுமா பாட்டி அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன ராஜா, சூப்பர் கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியுமா பாட்டி? நம்ம புதுக்கடை பக்கம் உள்ளவங்களுக்கு தெரியும். அது நம்ம சூசமரியான் கான்ட்ராக்டரா ராஜா அப்படின்னா. ஸோ பாட்டிக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் என்பது சூசைமரியான் கான்ட்ராக்டர். அப்புறம் நான் கேட்டேன், இந்த சதாம் ஹுசேன், ஜார்ஜ் புஷ் எல்லாம் சொல்லிக்கிறாங்களே, இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு பட்டுன்னு கேட்டாங்க. அது ஏது சொகக்கேட்டுக்குள்ள மருந்து பிள்ளை அப்படின்னு கேட்டாங்க. எந்த நோய்க்கான மருந்து? ஸோ பாட்டிக்கு சதாம் ஹுசேனும் ஜார்ஜ் புஷும் ஏதோ ஒரு நோய்க்கான மருந்து, இவ்வளவுதான். இப்படி பல கேள்விகள் கேட்டேன், ஒன்றுக்கும் அவர்கள் பதில் சொல்லவில்லை. அப்போ நான் சொன்னேன், பாட்டி உங்களுக்கு ஒன்றுமே தெரியல பாட்டி, உங்களுக்கு என்னதான் தெரியும், தெரிஞ்சதை சொல்லுங்களேன் அப்படின்னப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, எனக்கு என்ன தெரியும் ராஜா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. எனக்கு தெரிஞ்ச, அங்கே இருக்கிற கொஞ்சம் பேசாமல் இருந்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ப்ளீஸ். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பொய் சொல்லக்கூடாது, பசிச்சா கேட்டு வாங்கி சாப்பிடலாம். சத்தியமா சொல்றேன், நான் பதிவு செய்ததை. எனக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் தெரியாது, உலக அரசியல் தெரியாது, வேறு எந்த தத்துவ ஞானங்களும் எனக்கு தெரியாது. அப்ப என்னதான் தெரியும் என்றால், பொய் சொல்லக்கூடாது, பசித்தால் கேட்டு வாங்கி சாப்பிடலாம், யாருக்கும் வஞ்சகம் நினைக்க கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், இவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் கேட்கிறேன், வேற என்ன தெரியணும் வாழ்க்கையில்? நமக்கு உலகத்தின் அறிவு அத்தனையும் தெரிந்திருக்கிறது. ஆனால் எது அடிப்படையில் தெரிய வேண்டுமோ அது
தெரியவில்லை, ஒன்றும் படிக்காத பாட்டிக்கு உலகம் தெரியவில்லை, அறிவு தெரியவில்லை. ஆனால் எது தெரிய வேண்டுமோ அது தெரிந்திருக்கிறது. எளிய மனிதர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது ஒரு திறந்த மனம்தான். The openness to learn. That's it. நீங்க அங்க பேசுறது எனக்கு தொந்தரவா இருக்குங்க. தயவு செய்து நான் ஃபீட்பேக் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சாரி. இதே போலத்தான் என்னுடைய பயண வழி முழுவதும் மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். எந்த ஊருக்கு சென்னீங்க, டென்மார்க்கு போனீங்கன்னா டென்மார்க்கில் நான் கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் ஓட்டுறவங்களை விட சைக்கிளில் போறவங்களை அந்த நாடு மதிக்குது. அந்த ஊர்ல நான் கத்துக்கிட்டேன். கரவொலி கொடுங்க அந்த நாட்டு மக்களுக்கு. Because they are environmentally sensitive. இன்றைக்கு அதிகாலையில் நீங்கள் எல்லாம் எழுந்திருப்பதற்கு முன்னாலேயே இந்த அரங்கை நான் வலம் வந்தேன், வந்து படித்தேன். முதலில் இருந்தது be create hope in the world. I say go a step further. Be the hope, not create the hope. Become the hope. நீங்கள் நம்பிக்கையாக மாறுங்கள், நாம் நம்பிக்கையாக மாறுவோம். நம்பிக்கையை உருவாக்குவதல்ல, நாமே நம்பிக்கையாக மாறுவதுதான் ரோட்டரியினுடைய அழைப்பாக இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தேன், பி பீஸ் பில்டர்ஸ். 7 இலக்குகளை உங்களுக்கு அவர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த அரங்கில் நான் நின்று பேசுவதற்கு முன்னால் அரங்கு எப்படி இருக்கிறது என்று அல்ல, இந்த அரங்கில் ஏதேனும் கண்டெடுக்க முடியுமா என்று பார்ப்பதற்காகத்தான் அதிகாலையில் நான் வந்தேன். ரோட்டரி அன்பர்களுக்கு இன்னும் ஒன்றை நான் திசை மாறவில்லை, அன்போடும் நட்போடும் ஒரு அக்கறையோடும் சொல்வது, எல்லாம் நல்லா ஜாலியா இருக்கிறீங்க. ஒரு ஃபாதர்கிட்ட கூட முதன்முறையா 95ஆம் ஆண்டு ஃபாதர் ஃபெல்லோஷிப்புக்கு போலாமா ஃபாதர்னு கேட்டாங்க. நான் ஃபெல்லோஷிப்னா நான் வேற ஏதோ நினைச்சேன், நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப் ஏதோ இருக்க மாட்டேன் இருக்குன்னு. அப்போ அந்த ஹாலுக்கு போன பிறகுதான் ஃபெல்லோஷிப்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. அவ்வளவு சரி சரி, சரக்கடிக்கிறது கூட இவ்வளவு அழகான பேர் வச்சிருக்காங்களா அப்படின்னு நான் புரிஞ்சிருப்பாரு. ஐ லைக் தட் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் சோ ஆன். பட் தென் moderation is a virtue and a spiritual paradigm. I will not say that fellowship is good. I am also a social person. I've been to several countries. But moderation என்பதை ரோட்டரி அன்பர்களுக்கு நான் வலியுறுத்துவேன். இன்னொன்று, யாரெல்லாம் ஃபெல்லோஷிப்ங்கிறத பழக்கமா வச்சிருக்கீங்களோ அவர்கள் திருமூலரினுடைய உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பதையும் நீங்கள் ஒரு அடிநாதமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய முதற் பழக்கம் அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பது. இன்றும் கூட இந்த ஜெகத் கஸ்பார் வேறு எதையும் சிறப்பாக சொல்வதில்லை. என்னை பற்றி எனக்கு கற்றுத்தந்த ஆசிரிய பெருமக்கள் 5-6 பேர் இங்கே இருக்கிறார்கள். அதை நான் பெருமையாக நினைக்கிறேன். என் சார்பில் எனக்காக அவர்களுக்கு ஒரு கரவொலியை நீங்கள் தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது எனக்கு பெருமிதம். அவர்கள் அமர்ந்திருக்கிற அவையின் முன்னால் நான் இன்று பேசுகிறேன் என்று. ஆனால் வேறு எதையும் நான் என் வாழ்வில் பெருமிதமாக எடுத்துக்கொள்வதில்லை. காரணம், வந்தது எல்லாம் இறைவனுடைய அருள். திறமையானவர்கள் இந்த உலகில் 1,00,000 பேர் அல்ல, கோடி பேர் அல்ல, பல 100 கோடி பேர் கூட இருக்கலாம். திறமையாளர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைப்பது இல்லை. நீங்களும் நானும் ஏன் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கருத வேண்டும் என்றால், நம்மை விட திறமையானவர்கள், நம்மை விட ஆற்றலாளர்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் இந்த அரங்கில் அமர்கின்ற பாக்கியம், ரோட்டலியில் இருக்கக்கூடிய அந்த புண்ணியம் எல்லோருக்கும் கிடைக்கவில்லை, உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இல்லையா? அதே போலத்தான் எதையும் நான் பெருமிதமாக என் வாழ்வில் எடுத்துக்கொள்வதில்லை. காரணம், எல்லாம் இறையருள். ஆனால் ஒன்றை நான் பெருமிதமாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கும் அதை சொல்ல தகுதி உண்டு என்கின்ற யோகியதை உணர்வுடன் சொல்லுகின்றேன். 35 ஆண்டுகளாக என்னுடைய உடல் எடை 68 கிலோ தான். 38 ஆண்டுகளாக, for 35 years I have maintained 68 kilos. நான் எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். I am also a social drinker, I admit. அதில் எனக்கு ஒன்றும் கூச்சமோ தயக்கமோ இல்லை. பட் தென் discipline is a great value. Discipline is spirituality. And if you would ask me, ஏன் நீங்க இந்த 68 கிலோ? காலையில் 4:25 என்றால் எழுந்து இருப்பேன். எந்த இடமானாலும் எங்கே இருந்தாலும் 4:25 I wake up. முந்தைய நாளே பல் விளக்கி தூய்மை செய்துவிட்டு படுக்கின்ற காரணத்தினால் 15 நிமிடத்தில் காலையில் நான் தயாராகி விடுவேன். என்னை நீங்கள் உடற்பயிற்சிக்காக பார்க்க முடியும். 2-3 reasons why I did it, and I want to tell you also, because 2 days I saw there was probably some excess also. With brotherly affection and care, I say that follow moderation and also put a personal discipline to your life. So அந்த வகையில் சொல்லுகிறேன். நான் ஏன் அதை எடுத்துக்கொண்டேன் என்றால், இந்த ஃபாதர் ஆகிறதுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து யோசித்தேன், என்னை படிக்க வைக்கிறதுக்கு இந்த சர்ச்சை எவ்வளவு செலவழிச்சிருக்கும் அப்படின்னு.
இன்றைக்கு உள்ள கணக்கில் போட்டால் டெஃபினெட்லி ஒரு 1.5 கோடி ரூபா செலவழிச்சிருக்குங்க 10 வருஷம். அப்போது எனக்காக 1.5 கோடி ரூபாய் செலவழிக்கிற ஒரு சர்ச்சுக்கு நான் என்ன திருப்பி பண்ணுறது அப்படின்னு நான் யோசித்தப்போ, குறைந்தபட்சம் நான் என்னுடைய பொறுப்பின்மையால் 1 ரூபாய் செலவை கூட என்னை கற்பித்த நிறுவனத்திற்கு நான் வைக்க மாட்டேன். அண்ட் டச் வுட், தேங்க்ஸ் டு காட், 32 ஆண்டுகளாக நான் ஒரு ஃபாதர், இன்று வரைக்கும் என்னுடைய ஹெல்த் தேவைக்காக 1 ரூபாய் கூட என் நிறுவனத்திடமிருந்து நான் வாங்கவில்லை என்பதை என்னுடைய ஆன்மீகமாக சொல்கிறேன். அண்ட் செகண்ட்லி, உடல் நலம் என்பது இறைவன் கொடுக்கின்ற வரம், யாருக்கும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். பட் பீயிங் ரெஸ்பான்சிபிள், when you get sick, you are not a problem to yourself, you are a problem to your family. You understand that? If you really care for your family, keep yourself fit, keep yourself to the maximum. நோய் வரும், விபத்து வரும், that is part of your spirituality. சும்மா போய் கோயிலில் போய் மந்திரம் ஓதுறதுனாலையும் வெறும் பூசைக்கு போகிறதுனாலையும் எல்லாம் விமோசனம் கிடைக்காது. ஆண்டவருக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணிட முடியாது. எனக்கு அதிலெல்லாம் பெரிய நம்பிக்கையும் கிடையாது. நமக்காகத்தான் இந்த வழிபாடுகளை தவிர, நம்முடைய வழிபாடுகளால் ஆண்டவர் குஷி அடைகிறார் என்றால் அவர் கடவுளே கிடையாது, அவர் எம்எல்ஏ, எம்பி, அரசியல்வாதி. ஏன்னா, so God is not going to be swayed by all your mantras and pujas and this one. கடவுள் அருள்ல எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. அதான் திருவாசகத்துக்கு வரேன். திருவாசகம் என்பது எனக்கு ஏன் பிடிச்சது அப்படின்னா, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சரணடைந்து விடு, நீ அவரிடம் சரணடைந்து விடு, அது உன்னை விடுவிக்கும் என்கின்ற அந்த அடிப்படை தான் இல்லையா? அம்மையே அப்பா உப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆரமுதே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே நான் இருக்க, மனக்கவலை தீர வரமருள்வாய் பூரணமே, நானே நீ நீயே நான், நாம் இரண்டும் ஒன்றானால் தேனின் சுவையது போல் தெவிட்டாய் நீ பூரணமே. அந்த பக்தி தான். பக்தி இல்லை, சடங்கு ரொம்ப இருக்கு. எங்க சர்ச்சிலேயே பாருங்க, ஏழை எளிய உங்களுக்கு உதவணும்னு கேட்டாச்சுன்னா காசு கொடுக்கவே மாட்டாங்க. 1000 2000 தான் வரும். கோயில் கட்டணும்னு கேளுங்க, 1 லட்சம் 2 லட்சம் எழுதுவாங்க. See, that's a tragedy we are in today. அல்ல திருவிழா நடத்தணும்னு சொல்லுங்க, பெரிய டொனேஷன் வரும், நல்ல விஷயத்துக்கு வராது. அதனால தான் அந்த சரணாகதி என்பது இறைவனுக்கு நாம் அவ்வகையில் உங்கள் உடம்பை நீங்கள் பேணுங்கள். இது மிக முக்கியம். In your 40s, 50s and 60s, it is extremely important. Take care of your health. And Rotary should initiate a program. எப்படி இந்த physical discipline is a worship to God. திருமூலர் நீங்க புடிச்சுக்குங்க, தமிழை புடிச்சுக்குங்க. உடம்பை வளர்த்தேன் உள்ளம் திருக்கோயில். எல்லாம் சைவர்கள் தானே இருக்கீங்க சார். உள்ளம் திருக்கோயில் ஊனுடம்பு ஆலயம். இந்த உடம்பை ஆலயமாக பேணுங்கள். இதை நான் கொஞ்சம் டயக்ரஸ் பண்ணி வந்துட்டேன். டைம் ஆகிற நேரம் எனக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கையை தூக்கி சொல்லிடுங்க தயவு செய்து. ஆக ப்ளீஸ் புட் அண்ட் ஆல்சோ ஃபைனலி, இஃப் யூ கீப் ஃபிட் யூ ஆர் மோர் ப்ரொடக்டிவ். உங்களால் இந்த சமூகத்திற்கு அதிக நன்மைகளை செய்ய முடியும். என்னிடமிருந்து ஏதேனும் நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்திருங்கள். காரணம், இந்து சகோதரர்கள் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு அதிகாலையில் என்னை நோக்கி அழைக்கிறவனின் குரலை நான் கேட்பேன் என்று பைபிள் சொல்லுகிறது. உறுதியாக இஸ்லாத்திலும் அது இருக்கும். அந்த அழைப்பு என்பது, அதிகாலை அழைப்பு என்பது இறைவனை நினைப்பதற்கு மட்டுமல்ல, உன்னை நீ ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கும் என்பதை நினைவில் கொள்வீர்களாக. மீண்டும் உரையினுடைய மையத்திற்கே வருவோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். எளிய மனிதர்களிடமிருந்து எல்லா ஊர்களிலும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். பிலிப்பீன்ஸ் நாட்டில் வாழ்ந்த பொழுது நான் 6 ஆண்டுகள் பிலிப்பீன்ஸ் நாட்டில் இருந்தேன். I was heading an international broadcast there. புதுசா போயிருந்தேன் அந்த ஊருக்கு. அந்த ஊருக்காரங்களுக்கு கருப்பு கலர் பிடிக்காது. நம்பர் 1. இந்தியன்ஸ்னா பிடிக்காது. ஏன்னா இந்தியன்ஸ்னா அங்க மீட்டர் வெட்டி விடுறவங்க அங்க. ஸோ இந்தியன்ஸ்னாலே 5-6 தான் நம்மளை கூப்பிடுவாங்க. இந்த ஷேப்பை பார்த்தாலே நிறைய 5-6 கூப்பிடுவோம். அப்படின்னா காலையில் 5 ரூபா கொடுத்து சாயந்தரம் 6 ரூபா வாங்குறவங்க. இதுதான் நம்மளை பற்றின இமேஜ் அந்த ஊரில். பிடிக்கவே பிடிக்காது. 3வது அன்கிளீன் பீப்புள். நம்ம இந்த ஸ்பைசஸ் சாப்பிட்றதுனால என்னன்னா கொஞ்சம் நம்ம உடம்புல அந்த நம்மை அறியாமல் ஒரு சின்ன ஸ்மெல் வரும். அண்ட் தே டோன்ட் லைக் இட். தே சே வி ஆர். ஸோ எல்லா வகையிலையும் இந்தியர்களை பிடிக்காது. ஆனால் திஸ் அ கிறிஸ்டியன் கண்ட்ரி, 98% கிறிஸ்டியன் கண்ட்ரி. நான் அந்த ஊரில் அந்த கார் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங்னு வச்சுங்களேன். முதல் நாளே நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த போலீஸ் பிடிச்சிட்டான். ஃபார்ச்சுனேட்லி அந்த நேரம் இந்த மிஸ் வேர்ல்டு அங்கே நடந்துட்டு இருந்தது. சுஷ்மிதா சென்னு ஒரு அம்மா மிஸ் வேர்ல்டோ அல்லது யூனிவர்ஸோ ஆனாங்க. பிலிப்பீன்ஸ்காரங்களுக்கு பியூட்டி பிடிக்கும். தே லைக் பியூட்டிஃபுல் பீப்புள். ஸோ அந்த போலீஸ் என்ன பிடிச்சிட்டார். பிடிச்சி
டேக் த லைசன்ஸ். நான் சொன்னேன், சார் ஐம் நியூ டு த கண்ட்ரி சார், ஐம் நியூ டு த கண்ட்ரி. நோ 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 டேக் த லைசன்ஸ். அப்புறம் நான் நினச்சேன் ஒருவேளை வந்து ஃபாதர்னு சொன்னால் விட்டுருவோம், பிகாஸ் இட்ஸ் எ கிறிஸ்டியன் மெஜாரிட்டி கண்ட்ரி. மக்கள் நம்ம பாருன்னெல்லாம் அப்படின்னா கேத்தலிக் ப்ரீஸ்ட். யூ பிரிங் த லைசன்ஸ். அதுவும் ஒர்க் அவுட். திடீர்னு என்ன நினைச்சானோ தெரியல. விச் கண்ட்ரி யூ கம் ஃப்ரம்? ஐ எம் கம்மிங் ஃப்ரம் இந்தியா சார். ஓ இந்தியா, இந்தியா. சுஷ்மிதா சென், சுஷ்மிதா சென், கோ 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 கோ. ஸோ சுஷ்மிதா சென் காப்பாத்திருக்காங்க. அப்படி ஒரு ஊர்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு அழகான ஊர். அப்போதான் அந்த டால்கேட் எல்லாம் வந்த டைம். நானும் ஒரு நிசான் சென்ட்ரா கார் அப்போ வாங்கியிருந்தேன். அந்த காரை எடுத்துட்டு லொஸ்பானியோஸ்னு ஒரு இடம் இருக்குது. நம்மளுடைய எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் படித்த இன்டர்நேஷனல் ரைஸ் இன்ஸ்டியூட் அங்கே தான் இருக்குது. ஊர் முழுதும் ஹாட் ஸ்ப்ரிங்ஸாக இருக்கும். வெந்நீர் ஊற்றுக்கள் புறப்படுத்தி ஓடுகிற ஒரு பகுதி. அங்கே போயிட்டு இருக்கிறேன். டால்கேட் பக்கத்தில் வரப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, நான் பர்ஸ் எடுக்கலை. 10 ரூபா கூட எனக்கு இல்லை. இப்போது அந்த ஊர் கருப்பு பிடிக்காது, இந்தியாக்காரங்களை பிடிக்காது. நான் வேற பெரிய நிசான் சென்ட்ரா கார் வாங்கிட்டு போய், சார் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்கிறது எப்படி அவமானம். வாழ்க்கையில் வந்து அந்த சம்டைம்ஸ் 20 rupees தான், 20 pesos, 20 rupees becomes a crisis for you, a personal crisis. உடம்பெல்லாம் வேர்க்குது. ஒவ்வொரு காரும் முன்னாடி போக போக உடம்பெல்லாம் வேர்க்குது. How am I going to tell that fellow? அப்போ ஒரு 5 கார் நிற்குது. ஒரு பையன் எனக்கு வந்து அங்கே வந்து இந்த காடை முட்டை வித்துட்டு இருக்கிறான். காடை முட்டையும் முறுக்கும் வித்துட்டு இருக்கிறான். அந்த பையனை நான் கூப்பிட்டோன்னே சார் வந்து காடை முட்டையும் முறுக்கும் வாங்க போறான்னு ஓடி வரான். ஓடி வந்தோடனே நான் வந்துட்டு கைபிகான் ஃப்ரெண்ட் அந்த ஊரில் கைபிகான், ஐம் இன் அ பிக் ப்ராப்ளம். வாட் சார் ஐம் இன் அ பிக் ப்ராப்ளம், கேன் யூ ஹெல்ப் மீன்னா ஆல்மோஸ்ட் நான் தழுதழுக்குது. வாட் சார் ஐ நீட் 20 pesos, எனக்கு ஒரு 20 ரூபா வேணும்னு. அன்பார்ந்த நண்பர்களே, அந்த பிள்ளை சட்டை அணிந்திருக்கவில்லை. அந்த ட்ரௌசரில் வந்து ஆங்காங்கே கிழிசல்கள். ஒரு முறை யோசித்து விட்டு அந்த 20 ரூபாயை எடுத்து தந்திருந்தால் இந்த மதிப்பிற்குரிய இந்த அரங்கில் அந்த பிள்ளையை நான் பதிவு செய்திருக்க மாட்டேன். ஆனால் அனிச்சை செயல் போல என் முகத்தை பார்த்து என்னுடைய கையர் நிலையை கண்டு தன் பையில் கையை விட்டு 20 ரூபாயை எடுத்து என் கையில் வத்தியது பாருங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர். நான் மட்டுமல்ல நல்லவர்கள், உலகில் நல்லவர்கள். நான் வாழ்வில் எத்தனையோ பெரிய மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். அதிகாரத்தில் வல்லமையில் இருக்கிறவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் அப்படி வல்லமையாக இருக்கிற அத்தனை மனிதர்களை விட நீ ரசிக்கின்ற அழகான ஒரு மனித ஜீவன் என்றால் அந்த பிலிப்பீன்ஸ் நாட்டினுடைய அந்த சின்ன பிள்ளையை தான் இன்றும் நான் நினைவில் வைத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கொடுத்துட்டேன், என்னுடைய வாட்சு எல்லாம் கொடுத்து வந்தேன்னு வச்சுங்களேன். வந்து பட் நெவர் இன் மை லைஃப் I have come across such beautiful generosity as I saw in that poor little boy, because for him that 20 rupees was not the profit of the day, it was probably the investment for the next day. அது வந்து அந்த பணம் அந்த பிள்ளைக்கு அந்த நாளினுடைய லாபம் அல்ல, அடுத்த நாள் வாழ்வுக்கான முதலீடு இருந்தும் கூட அதை எடுத்து தந்தது பார்த்தீர்களா? மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், எளிய மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். And this is the kind of learning I have seen all over the world. முதன்முறையாக நான் சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு சென்றிருந்த போது அது பேர்ன் நகரில் ஒரு சர்ச்சுக்கு நான் உள்ள போறப்போ வந்து அங்கேருந்து ஒரு தமிழ் ஃபேமிலி வெளியே வருது. ஸ்ரீலங்கன் தமிழ் ஃபேமிலி. நல்லா அழகாக திருநூறு வச்சுருக்காங்க. எனக்கு நல்லா தெரியுது இவங்க வந்து கிறிஸ்டியன்ஸ் இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது. அப்போது கொஞ்சம் பேச்சு கொடுத்து, எங்கே ஸ்ரீலங்கா, எந்த ஊர்? நல்லூர். அப்போது சர்ச்சுக்குள்ளே போயிட்டு வரீங்க, யார்கிட்ட நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு வரீங்கன்னா யோசனையே இல்லாமல் சொன்னாங்க சார். யோசனையே இல்லாமல் சொன்னாங்க, நாங்கள் எங்கட நல்லூர் முருகன்கிட்ட நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு வரோம். நல்லூர் முருகன். சுவிட்சர்லாந்து நாட்டில் பேர்ன் நகரத்தில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்திற்குள் சென்று தங்கள் நேசத்தின் இதயத்தின் தெய்வமான முருகனை பார்த்து வழிபட முடிகிறது என்றால் தமிழ் நின்று வெல்கிற இடம் அதுதான். நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்க திருவாசகத்தை சொன்னாங்க, நீங்க காணொளிகளில் கூட பார்த்திருப்பீர்கள். ஃபாதருக்கு என்ன திருவாசகத்துக்கு மேல ஈடுபாடு அப்படின்னு கேட்கிறவர்கள் உண்டு. வேற ஒன்றும் இல்லை, என்னுடைய அப்பா ஒரு இந்து, அம்மா கிறிஸ்தவம். எனக்கு 7 வயதில் அப்பா இறந்து போனார். அப்பா உயிரோடு இருந்திருந்தால் நான் ஃபாதர் ஆகியிருக்கவும் மாட்டேன், இந்த இடத்தில் வந்து நின்றிருக்கவும் மாட்டேன். அது இறைவனுடைய ஒரு செயல், என்னன்னு நமக்கெல்லாம் அது புரியாது. அம்மா வழியில் நான் அப்படி ஃபாதர் ஆகி வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க.
அதன் பிறகு கொஞ்ச நாள் எனக்கு கடவுள் நம்பிக்கை கூட கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது. இருக்கிறாரா இல்லையா? ஏன்னா மதங்கள் செய்கிற அட்டகாசங்கள் அவ்வளவு அட்டகாசம். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், மதங்கள் அல்ல, ஆன்மீகத்தை தான் நாம் தேட வேண்டுமே தவிர மதங்களை தேடுகிறவன் ஒரு எல்லையை கடந்து செல்ல மாட்டான், ஆன்மீகத்தை தேடுகிறவன் எல்லையை கடந்து செல்வான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஏன் எனக்கு பெரியார் மீதோ அல்லது கார்ல் மார்க்ஸ் மீதோ எல்லோரிடத்திலும் எங்கெங்கிருந்து கற்றுக்கொள்ள முடியுமோ எல்லா இடங்களிலிருந்தும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை பார்த்து கேட்டவரிடம் நான் சொன்னேன், திருவாசகத்தை நான் படிக்கவில்லை என்றால் இழப்பு திருவாசகத்திற்கு அல்ல, ஜெகத்கஸ்பாருக்கு தான் இழப்பை தவிர திருவாசகத்திற்கு இழப்பு அல்ல. அல்லது பைபிளை படிக்கவில்லை என்றால் ஏனையவர்களுக்கு இழப்பு அல்ல, அது உங்களுக்குத்தான், பைபிளுக்கு இழப்பு அல்ல, உங்களுக்குத்தான் இழப்பு. எல்லாவற்றிலிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் புறப்பட்ட பயணம்தான் திருவாசகத்திலும் வந்து நின்றது. ஏகன் அநேகன். அது சிவபுராணம் படிக்கணும் சைவர்கள் எல்லாம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஒருவனாக இருக்கிறவன் பலராக இங்கு பார்க்கப்படுகிறவன். தப்பாமே தாம் பிடித்தது சலியா, தடலது கண்ட மெழுகது போல, தொழுதுள முருகி அழுதுடல் கம்பி என்கின்ற பாடலில் வருவதுதான் நான் பல மேடைகளில் பதிவு செய்த தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அந்த தேவாலயத்தில் சென்று நின்று இருந்து கொண்டு ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் நல்லூர் முருகனை நினைத்து வழிபட முடிகிறது என்றால் தென்னகத்தில் அவனுக்கு நாங்கள் சிவன் என்று பெயரிட்டு இருக்கிறோம், ஏனைய உலகம் அவனை இறைவன் என்று அறிகிறது. அவ்வளவுதான். அதுதான் தமிழ் அடிப்படை. இதுதான் அடிப்படையில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொல்வது. இன்று அந்த ஊருக்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம். உங்களையும் அழைக்கின்றேன். நான் 2 காரியங்களுக்காக அழைக்கின்றேன். அதே சுவிட்சர்லாந்து நாட்டில் நான் 97ஆம் ஆண்டு சென்ற பொழுது எப்படி இந்த உலகம் நன்றாக இருக்கிறது, மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள். 97ஆம் ஆண்டு அதே சுவிட்சர்லாந்தினுடைய ஒரு மேடையில் ஒரு ஒரு சின்ன பிள்ளை, சுபா உமாதேவன் என்ற பிள்ளை மேடையில் வந்து நின்று கொண்டு, மாங்கிளியும் மரம் குத்தியும் கூடு திரும்ப தடையில்லை, நாங்க மட்டும் உலகத்தில நாடு திரும்ப முடியல அப்படின்னு ஒரு அகதியாக நின்று தன் வலியை வெளிப்படுத்திய ஒரு பிள்ளை. எனக்கு இன்னும் அந்த பிள்ளை நினைவு இருக்கிறது. கிட்டிப்புள்ளு அடிச்சு நாங்க விளையாடும் தெருவில் கட்டி வச்சு சுடுகிறானா, யார் மனசும் உருகல, உண்ணவும் முடியல, உறங்கவும் முடியல, எண்ணவும் முடியல, என்னதான் முடியலன்னு பாடின அந்த பிள்ளைய 97 பாடி கேட்ட அந்த பிள்ளைய நான் 2023 3 மாதங்களுக்கு முன்பு நான் சந்தித்த பொழுது $800 million 8,000 லட்சம் கோடி நிதியை மேலாண்மை செய்கிற ஒரு பிள்ளையாக வளர்ந்து நிற்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளிர். யாதும் ஊரே. உலகம் நன்றாகத்தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் அன்பையும் நட்பையும் வளர்க்கக்கூடிய சக்தியாக இந்த ரோட்டரி இருக்கிறது. I see Rotary as one instrument of hope in a world that is increasingly getting polarized. So much of populism, so much of post-truth. இந்த உலகத்தில் உண்மையிலேயே அமைதியின், நம்பிக்கையின், பரிவின், இரக்கத்தின் ஒரு நம்பிக்கையாக இருப்பது என்பது ரோட்டரி அமைப்பும் இருக்கிறது என்பது மனித குலத்திற்கான ஒரு மிக பெரும் நம்பிக்கையாக இருக்கிறது. Therefore, இப்படி 1000 கதைகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். உலகத்தில் நான் சந்தித்த மனிதர்கள். பிரேசிலுக்கு போயிருக்கேங்க. பிரேசில்ல போனா முதல்ல வீட்டுக்குள்ள நீங்க போய் டீயை தனியா குடிக்க முடியாது. ஒரு கோப்பையில கசப்பான டீயை போட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரா மாதிரி போடுவாங்க, சில்வர்ல போட்டு 8 பேர் 10 பேர் குடிப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? இது என்ன பழக்கம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும், கொஞ்சம் அருவருப்பா கூட இருக்கும். அப்போ அவங்க சொன்னாங்க, யூ சி வி ஆர் மைக்ரண்ட் பீப்புள். 300 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் ஐரோப்பாவிலிருந்து வந்தவர்கள். கடுமையான கடற்பயணத்தை எப்படி நாங்கள் தாக்கு பிடித்தோம் என்றால் இந்த டுகெதர்னஸ், இந்த சொலிடாரிட்டி, அந்த சொலிடாரிட்டி தான் எங்களை காப்பாத்திச்சுது. அந்த சொலிடாரிட்டி இல்லைன்னா நாங்கள் தப்பியிருக்க மாட்டோம். என்றைக்கும் அதை மறந்துவிடக்கூடாது. அந்த சொலிடாரிட்டி எங்களுக்கு என்னைக்கும் இருக்கணுங்கிறதுக்காக எங்கள் அன்றாட வாழ்வின் பண்பாடாக ஒவ்வொரு நாளும் ஒரு தேநீர் கோப்பையில் அத்தனை பேரும் அருந்த வேண்டும் என்கின்ற ஒரு பழக்கத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். எவ்ரி கண்ட்ரி
நம்ம நாடு மட்டுமல்ல சிறந்த நாடு. பொதுவாக நாம் சொல்கிறோம் தமிழ் உயர்ந்த மொழிதான், சிறந்த மொழி. ஆனால் உலகம் முழுவதும் மனிதர்கள் நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் மனிதர்கள் அன்புடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நீங்கள் நல்லது மட்டும் செய்து கொண்டே இருங்கள், உங்களுக்கு அந்த நன்மைகள் திரும்பி வரும். நொய்யிற் பிளவளவேனும் வறிஞர்க்கு பகிர்மின் வையற்கதிர் வேலனின் வாயில் திறக்கும் என்று அருணகிரிநாதர் சொன்னார் அல்லவா? நீங்கள் இன்று செய்கின்ற இந்த நல்ல செயல்களை இன்னும் நிறைய செய்யுங்கள். இதையும் என்னுடைய சாட்சியமாக சொல்லி, நல்லது செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எங்கிருந்தேனும் நன்மை வரும் என்கின்ற செய்தியை என் வாழ்க்கையில் இருந்து 2 நிகழ்வுகளை சொல்லி என் நேரத்தை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அதாவதுங்க, இன்னைக்கு நியூராலிங்க்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. யாராவது சொல்லுங்களேன், யார் ஆரம்பிச்சது? எலான் மஸ்க். அறிவுடைய பெருமக்கள் அரங்கில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு கரவொலி. பட் how dangerous it is going to be, I don't know, because அதனுடைய தொழில்நுட்பம் வேற ஒன்றும் இல்லைங்க. உங்களுடைய என்டையர் மூளையை டவுன்லோட் பண்ண முடியும். இன்னைக்கு கம்ப்ளீட் பிரெயினை வித் பாஸ்ட் மெமரிஸ் இட் கேன் பி டவுன்லோடட். இதனுடைய அடுத்த கட்டம் எங்க நிற்க கூடும்னு நினைக்கிறீங்க? கிட்னி டோனர் மாதிரி, லிவர் டோனர் மாதிரி, ஒரு ஏழப்பட்ட ஏதாவது வாலிப பிள்ளையை பிடிச்சி அந்த பிள்ளையோட மூளையை கொண்டுட்டு நம்ம மூளையை அதில் அப்லோட் பண்ணி, யூ கேன் லிவ் ஃபார் another 100 years or 50 years. யூ கேன் கோ ஆன் லிவிங் ஃபார் எங்க டெக்னாலஜி நம்மளை இழுத்துட்டு போகுதுங்கிறது நமக்கு தெரியல. தட்ஸ் வை ஐ கேம் டு ஸ்பீக் டுடே. டோன்ட் ஸ்டாப் வித் சேரிட்டபிள் ஒர்க், பிகம் பாலிசி அட்வொகேட்ஸ் ஆல்சோ. எந்த இடத்தில் தொழில்நுட்பம் நிற்க வேண்டும் என்பதை வரையறுக்க வேண்டிய அறப்பொறுப்பும் ஒழுக்க பொறுப்பும் உங்களை போன்ற பெரியவர்கள் கொண்ட அவைக்கு இருக்கிறது, அமைப்புகளுக்கு இருக்கிறது என்பதற்காக நான் அதை சொல்ல வருகின்றேன். பட் அதிலிருந்து ஒரு பாடம் நான் எடுத்துக்கொள்ள விரும்புவது 2-3 பாடங்கள். ஒன்று, மனசார நம்ம ஒருத்தரை வாழ்த்தணும்னா, நியூரோலிங்கிறது அலைகள் தானா, 1000 பேர் உங்களை நல்லா இருக்கணும்னு வாழ்த்தினா அந்த வாழ்த்துக்கு வலிமை உண்டு. நேரில் கண்டு வாழ்த்துகிறார்களோ இல்லையோ, ஆனால் உங்களை அவர்கள் நினைத்து வாழ்த்துகிறார்கள் என்றால் அந்த வாழ்த்துக்கு, அந்த ஆசீர்வாதத்திற்கு வலிமை உண்டு. நான் வாழ்வில் ஈழத்தினுடைய போர்க்களங்களை பதிவு செய்தவன். எனவே நான் ஆபத்துக்களோடு நடக்கிறவன். ஆனால் ஒரு ஆபத்தும் என்னை இதுவரை வீழ்த்தியது இல்லை. ஆபத்து நெருங்கி வருகின்ற பொழுது யாரேனும் என்னை காப்பாற்றி விடுவார்கள். இது நான் பல அனுபவம். நான் நினைத்துக் கொள்வேன், நான் அப்படி ஒன்றும் நல்லவன் என்று சொல்வதற்கு அல்ல. செய்த நீங்களும் நல்லவர்கள் என்பதை சில பழக்க வழக்கங்களை கொண்டு நீங்கள் தீர்ப்பிடாதீர்கள். நல்லவர்கள் என்பதை அன்பை கொண்டு மட்டும் தீர்ப்பிடுங்கள். உள்ளத்தில் அன்பு மிகுதியால் நீங்கள் செய்கின்ற செயல்கள் தான் உங்களை நல்லவர்களாகவும் தீயவர்களாகவும் ஆக்குகிறது. நான் அந்த வானொலிக்கு பொறுப்பாக இருந்த பொழுது அந்த ஊரில், இலங்கையில் அந்த பகுதியிலெல்லாம் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, பெட்ரோல் கிடையாது, கெரசின் அலவுடு கிடையாது. ஸோ 7 மணி 8 மணி ஆச்சுன்னா இருட்டு மட்டும்தான். அப்போ இந்த பிரச்சனையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஆகும் அப்படின்னா, 10 மணிக்கு ஒரு ஊரில் சண்டையை ஆரம்பிக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த ஷெல்லிங் பண்ணுவாங்க, எரிகணை வீச்சு ஆரம்பித்தா எல்லாரும் உயிரை காப்பாற்றுறதுக்காக ஓடுவாங்க. ஓடுறப்ப யாரும் கையை பிடிச்சிட்டு ஓட முடியாது இல்லையா, உயிரை காப்பாற்றுறதுக்கு ஓடுவாங்க. விடுகின்ற பொழுது பிள்ளைகள் ஒரு திசையில் இருக்கும், பெற்றோர்கள் இன்னொரு திசையில் இருப்பார்கள். காலாதி காலமாக ஒன்று சேர்ந்து வாழ்ந்த அந்த குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கும். டெலகிராம் இல்லை, தபால் வசதி இல்லை, எதுவுமே இல்லை. இதை புரிந்து கொண்டு அந்த வானொலியில் நான் உறவு பாலம் என்ற ஒரு நிகழ்ச்சியை அறிமுகம் செய்தேன். இப்படி எங்கேனும் நீங்கள் சிதறுண்டு இருந்தால், இந்த இடத்தில் இருக்கிறேன், என் பெற்றோர் இவர்கள், இந்த ஊர் என்கின்ற செய்தியை எழுதி யாராவது ஒரு ஃபாதர்கிட்ட கொடுங்க, அவங்க கொழும்புக்கு போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல ஆயிரக்கணக்கான கடிதங்கள் அப்படி எனக்கு வந்திருக்கிறது. என் பெயர் சங்கவை, இது உண்மையான பெயர், நான் சொல்வது கதை அல்ல. என் பெயர் சங்கவை, கிளிநொச்சியை சார்ந்தவர்கள். இந்த இரவில் நாங்கள் சிதறுண்டு போனோம், அப்பா அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல, இப்போ நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டோம். இதை நான் வானொலியில் அறிவிக்க, அதை பெற்றோர் அல்லது அவரை தெரிந்தவர்கள் கேட்டு எனக்கு எழுத, அதை ரெட் கிராஸ் மற்றும் யுனைடெட் நேஷன் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ் அவர்களோடு தொடர்பு கொண்டு 6 மாத காலத்திற்குள் அந்த குடும்பத்தை இணைத்து வைக்கிற ஒரு பணி, அந்த உறவு பாலம் என்கின்ற ஒற்றை வழியாக என்னுடைய வாழ்வில் 4600 குடும்பங்களை நான் இணைத்து வைத்திருக்கிறேன். 4600 ஃபேமிலிஸ். இதில் 1-2 குடும்பங்களை தவிர வேறு யாரையும் நான் பார்த்தது இல்லை. ஆனால் அந்த குடும்பங்கள் ஒன்று சேர்கின்ற பொழுது, அந்த ஆனந்த களிப்பு முடிந்த பிறகு
உறுதியாக ஒரு கணம் என்னையும் அவர்கள் நினைத்திருப்பார்கள். எங்கிருந்தாலும் அவன் நன்றாக இருக்கட்டும் என்று அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அது என்னை காக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஐ பிலீவ், நம்புகிறேன். அதை நீங்களும் நம்புங்கள். நீங்கள் செய்கிற புண்ணியங்கள் உங்கள் தலைமுறைகளுக்கு வந்து சேரும் என்பதற்கு நான் சான்று. இதே போலத்தான் ஈழத்தமிழ் மக்களுக்கு இன்னொரு உதவி நான் செய்தது. அதாவது ஒரே ஒரு வருஷம் மட்டும் எனக்கு ஒரு சின்ன பவர் இருந்தது. என்னன்னா, அகதின்னு போய் கேட்பாங்க இல்லையா, யூரோப்புக்கு போய் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. அது உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாது, ஆனால் அதனுடைய வலிங்கிறது அவங்களுக்கு நிறைய புரியும். கடல் கடந்து கள்ள பாஸ்போர்ட் எடுத்து 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து அங்கே போய் சேர்ந்தா ஜெயிலில் மாட்டிக்குவாங்க. ஆனால் கோர்ட்டுக்கு போகிறப்போ ஒரே ஒரு கிரெடிபிள் ஸ்டேட்மெண்ட் யாராவது கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், என்னன்னா, திருப்பி அனுப்பாதீங்க, அனுப்புனா இவங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அவங்களாம் அங்கே கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற ஒரு பவர் எனக்கு ஒரு வருஷம் இருந்தது. எத்தனையோ பேர் கேட்டு எழுதுனாங்க, எனக்கு யார் என்னன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கடல் கடந்து மலையேறி அங்கெங்கன்னு கஷ்டப்பட்டு போய் சேர்ந்துருக்காங்க. அந்த ஊரில் அகதிகளாக இருந்து பொழைச்சிக்கட்டும்னு, ப்ளீஸ் டோன்ட் சென்ட் திஸ் பர்சன் பேக், ஹிஸ் லைஃப் வில் பி இன் டேஞ்சர் இஃப் ஹி கோஸ் பேக்னு. அப்படி எத்தனையோ பேர் வந்து அங்கே வந்து குடியுரிமையெல்லாம் வாங்கிட்டாங்க. நான் இதை பற்றி அவங்கள சந்திக்கணும் ஒரு நாள் நினைச்சதில்லை. ஆனால் செய்தவை உங்களுக்கு திரும்பி வரும் என்பதற்காக நான் சொல்லுகின்றேன். 99ஆம் வருஷம் பாரிஸ் ஏர்போர்ட்டில் என்னுடைய பேகை வந்து அடிச்சிட்டாங்க. எனக்கு எல்லாமே போயிடுச்சு எக்ஸப்ட் பாஸ்போர்ட் தவிர எல்லாம் போயிடுச்சு. அந்த பாஸ்போர்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு நான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு போகிறேன். அங்கேயாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா, ஒரு டிக்கெட்டை கொடுத்து திரும்ப அனுப்பி வச்சுட்டா போகிறேன்னு நான் அதில் போனால், எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இந்திய முகம் மாதிரி தெரிஞ்ச அவர்கிட்டே நான் போனேன். போய் ஐ எம் ஃபாதர் ஜெகத் காஸ்பர்னு சொல்லி முடிக்கல. அவர் ஓடி வந்து கட்டி பிடிச்சி என்ன அழுது, நான் இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் போட்ட ஒரு கையெழுத்து தான் ஃபாதர், அதனால தான் நான் இந்த இடத்துல நான் நின்றுட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அந்த பேக்கில் போன பணம் 2000 டாய்ஸ் மார்க். அப்போது எனக்கு 4000 டாய்ஸ் மார்க் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, பிகாஸ் எனக்கு டிரான்சிட் டைம் இருந்தது, கொடுத்து இக்கானமி கிளாஸில் நான் ட்ராவல் பண்ணுறதா இருந்தது. பிஸ்னஸ் கிளாஸுக்கு அதை அப்கிரேட் பண்ணி, அன்னைக்கு என் பர்த்டேவாக இருந்தது. ஃப்ளைட்லேயே ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் வந்து கேக்கை வெட்டி என்னை அனுப்பி வச்சாங்கன்னு வச்சுங்க. ஸோ வாட் ஐ எம் சேயிங் இஸ், நல்லது நீங்கள் செய்து கொண்டே இருங்கள், நல்லது நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். அந்த நல்லது உங்களை மட்டுமல்ல பாதுகாக்கும், உங்கள் தலைமுறைகளையும் உறுதியாக பாதுகாக்கும். இன்று செய்கிற நல்லதை நீங்கள் நிறைய செய்யுங்கள். இன்னும் நிறைய சொல்லலாம். நேர ஒழுங்கு கருதி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னது யார்? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன கணியன் பூங்குன்றனார் தான் செய்த தொழிலை வைத்துத்தான் தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார். கணியன், கணிக்கிறவர். தன்னுடைய ஊரை வைத்துத்தான் 2வது அடையாளப்படுத்தி இருக்கிறார். பூங்குன்றன் அடையாளம் இழந்து போவது அல்ல, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது. உலக மானுடத்தை கைப்பற்றி கொள்ளுகிற அதே வேளையில் நம் அடையாளங்களை, நம் அடிப்படைகளை இழந்து விடாமல் இருப்பதும் கணியன் பூங்குன்றனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம். அந்த வகையில் இந்த அரங்கில் கூட நான் சொல்லுகிறேன், ஜாதி பிரிக்கும், ஜாதி அடிப்படையில் இந்த அரங்கை போட்டால் நீங்கள் 40 வட்டங்களாவது போட வேண்டியிருக்கும், உட்பிரிவுகள் எல்லாம் சேர்த்து. மத அடிப்படையில் இந்த அரங்கை போட்டால் குறைந்தபட்சம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே நீங்கள் 7 வட்டங்கள் போட வேண்டியிருக்கும். பென்டிகாஸ்ட், எவாஞ்சலிக்கல்ஸ் அப்படி என்று கிறிஸ்தவர்கள் மட்டுமே. சைவம் வைணவம் ஏனையெல்லாம் விட்டுவிடுங்கள். நீங்கள் அரசியல் அடிப்படையில் இந்த அரங்கை இட்டால் 8-10 வட்டங்களாக இந்த அரங்கை பிரிக்க வேண்டியிருக்கும். தமிழ் என்கின்ற ஒன்று மட்டும்தான் இந்த அரங்கை ஒற்றை அரங்காக வைத்திருக்கும் என்று உறுதிபட நான் சொல்லுகிறேன். எனவே தமிழ் என்று நான் அதை தாங்கிக் கொண்டுதான் நடக்கிறேன். கிறிஸ்தவம் எனக்கு வந்து சேர்ந்த ஒரு நம்பிக்கை. இந்தியா எனக்கு குடியுரிமை தந்த நாடு, அழகான நாடு. ஆனால் நான் யார்? ஜெகத் கஸ்பார், நீ யார்? உன்னுடைய ரத்தத்தில் 5000 ஆண்டுகளாக பதிவு பெற்றிருக்கிற மரபு அணு எது என்று கேட்டால் தமிழ் 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 என்று மட்டும்தான் நான் சொல்வேன். அவ்வகையில் அந்த அடிப்படையை நாம் இழந்துவிடக் கூடாது. காரணம், நானும் 5-6 மொழிகள் படித்திருக்கிறேன், பெரிதாக படிக்கவில்லை என்றாலும். ஆனால் எல்லா மொழிகளும் ஒலிகளால் ஆனவை. உலக வரலாற்றிலேயே பொருளை வரையறுத்து கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரே மொழி தமிழ் மொழிதான் என்பதை ஒரு தமிழன் என்கின்ற வகையில் நான் சொல்கின்றேன். அது நமக்கு தந்த கொடைகளில் ஒன்றுதான். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர
வாரா பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. பெரியோரை நாங்கள் போற்றுவோம், போற்ற வேண்டும். ஆனால் பெரியோரை நாங்கள் போற்றினாலும் சிறியோர் என்பதற்காக எவரையும் நாங்கள் அவமரியாதை செய்ய மாட்டோம். இதுதான் தமிழ். தமிழ் என்பது வெறும் மொழி மட்டுமல்ல, அது தருகின்ற பெரும் கொடை. நான் ஒன்று கூட இன்னும் ஒரு படி மேலே சென்று சொல்வேன். ஒரு காலம் வரும், ஒருவேளை மதமே வேண்டாம் என்று சொல்கிறவர்களுடைய காலம் வரும். ஆனால் அறம் தேவைப்படும். அறம் இல்லாத உலகம் இருக்கவே முடியாது. மதங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த உலகத்திற்கான பொது அறம் ஒன்றை தரக்கூடிய ஆற்றல் நம் தமிழ் மொழிக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து கைப்பற்றிக் கொள்ளுங்கள். எந்த மொழியாலாவது சொல்ல முடியுமா? முயற்சி திருவினை ஆக்கும் மெய்வருத்த கூலி தரும் தெய்வத்தால் ஆகாது எனினும். இந்த அரங்கில் இருக்கிறவர்கள் பிறப்பிலேயே பல நூறு கோடிகள் சம்பாதித்த பெற்றோர்களின் வாரிசுகளாக வருகிறவர்கள் அல்ல என்பது எனக்கு தெரியும். ஒரு சிலர் அப்படி இருக்கலாம். உங்கள் வாழ்நாளில் உங்கள் உழைப்பால் உயர்ந்து இங்கு வந்து நிற்கிறவர்கள் தான் 80-90% பேர் இங்கு இருக்கிறீர்கள். முயற்சி திருவினை ஆக்கும் மெய்வருத்த கூலி தரும் தெய்வத்தால். இது இறைவனை அவமதிப்பதா? இல்லை, இல்லவே இல்லை. இறைவன் நமக்கு ஆற்றல்களை தந்திருக்கிறார். அந்த ஆற்றல்களை பயன்படுத்தி நீங்கள் உயர முடியும் என்கின்ற அந்த அறம் இருக்கிறது அல்லவா, அது பெரும் அறம். இது வெறும் ஒரு வழிபாட்டினுடைய மொழி அல்ல, இது பெரும் வாழ்க்கையினுடைய மொழி. அந்த மொழியை கொண்ட மக்கள் உலகப் பரப்பில் உயர்ந்து எழ வேண்டும் என்பதற்காகத்தான் வருகின்ற ஜூன் 7, 8, 9 இந்த நாட்களில் சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய டாவோஸ் நகரில் ஆண்டுதோறும் உலகத்தின் வல்லமை மிக்க தலைவர்களும் 500 வல்லமை மிக்க நிறுவனங்களின் தலைவர்களும் ஒன்று கூடி உலகத்தின் பொருளாதார தலைவிதியை தீர்மானிக்கிற அரங்குதான் டாவோஸ் என்கின்ற அரங்கு. தமிழகம் சென்றிருக்கிறது, இந்திய அரசு சென்றிருக்கிறது. இப்போதுதான் அது நிறைவுற்றது, டாவோஸ் மாநாடு. அந்த மாநாடு நடக்கிற அதே அரங்கில் நம்முடைய ரைஸ் அமைப்பும் அங்கு ஒரு மாநாடு நடத்த போகிறது என்பது அவர்களுக்கு இணையாக நாம் வருகிறோம் என்பது அல்ல. எங்களுக்கும் கனவு இருக்கிறது, எங்களுக்கும் தமிழர் என்ற கனவு இருக்கிறது. ஒரு நாள் இந்த உலக பரப்பில் நாங்களும் ஒரு உயர்ந்த மக்களினமாக எழுவோம். உலகத்தின் வல்லமை மிக்கவர்களோடு அமர்ந்து உரையாடுகின்ற தகுதி மிக்க நிலைக்கு எங்களை உயர்த்தி கொள்வோம் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டினுடைய அடிப்படை தான் டாவோஸ் அரங்கில் நடக்கப் போகிற மாநாடு. முத்தையா பிள்ளை அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய ரோட்டரி அத்தனை பேருடைய தலைமையில் எப்படி இந்த மாநாட்டிற்கு, கொடைக்கானல் மாநாட்டிற்கு நீங்கள் வந்தீர்களோ நீங்களும் வரவேற்கப்படுகிறீர்கள். வணிகம் நடக்கும், தொழில் நடக்கும், நிதி வாயில்கள் திறக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழ் நட்பும் கிடைக்கும், சிறக்கும். அந்த தமிழ் நட்பை தேடி வாருங்கள். ரோட்டரி அமைப்பும் இணைந்து, நம்மை போன்ற அமைப்புகள் இணைந்து புதியதொரு மானுடம் படைப்போம். மனிதர்களாக இருப்பது சிறப்பு, அது இறைவனின் மாபெரும் கொடை. மானுடத்தை கொண்டாடும் மகத்தான அமைப்பாக இந்த ரோட்டரி அமைப்பு எந்நாளும் இருக்கட்டும். நீங்கள் வாழ்த்தப்படுவீர்களாக. இன்று போல அடுத்த ஆண்டும் வருகின்ற அளவுக்கு இறைவன் உங்களை காத்து, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை வழிநடத்த வேண்டும் என்று வாழ்த்தி அன்பு கூறி நிறைகின்றேன். நன்றி, வணக்கம்.